நண்பர் திரு ராஜகுமார் அவர்கள் தான் இந்த படத்தை தயாரிக்கவிருக்கிறார். அவர் ஏற்கனவே 2 திரைப்படங்களை தயாரித்திருக்கிறார். ஒன்று தூவல், இன்னொன்று எக்ஸ்ட்ரீம். இந்த 2 திரைப்படங்களும் அவரோடு சேர்ந்து அவரது துணைவியார் தயாரித்திருக்கிறார். அந்த 2 படங்களும் மாபெரும் வெற்றி பெற்றதா என்றால் சற்று நாம் இல்லை என்றே சொல்லலாம். அதனால் அதில் திருப்தி அடையாத நம்முடைய தயாரிப்பாளர் திரு ராஜகுமார் அவர்கள் ஏதேனும் நாம் சாதனை செய்தே ஆக வேண்டும், சாதனை புரிந்தே ஆக வேண்டும், எதில் இந்த திரைப்படத்துறையில் அப்படி என்று நினைத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கும்போதுதான் இத்திரைப்படத்தின் இயக்குனர் நண்பர் பிக்கை அருண் அவர் முன்னால் வந்து நிற்கிறார். அவர் ஏற்கனவே இந்த ப்ரொடியூசர் மிஸ்டர் ராஜகுமார் அவர்களுக்கு மிகவும் பரிச்சயமானவர் என்றாலும் இதற்கு அவருக்கு பக்கபலமாக நின்று ஒரு திரைப்படத்தை நான் உங்களுக்காக தயார் செய்து கொடுக்கிறேன், இதில் நான் வெற்றியும் பெற்று காட்டுகிறேன், இது சாதாரண வெற்றி அல்ல, உலக மகா வெற்றியாக இருக்க வேண்டும், இது சரித்திரம் படைக்க வேண்டும், அதை போன்று நான் ஒரு திரைப்படத்தை எடுக்கிறேன் என்று கூறி அவருக்கு ஓர் உத்வேகத்தை அளித்திருக்கிறார். அதனால் அவருக்கு கிடைத்த தைரியம்தான் சரி நாம் 3வது திரைப்படமாக ஒரு திரைப்படத்தை எடுப்போம் என்ற நம்பிக்கையும் வந்தது. அப்படி என்றால் என்ன சாதனை செய்ய வேண்டும்? அவர் கூகுளிலெல்லாம் சர்ச் செய்து பார்க்கிறார். இதுவரை 48 மணி நேரத்தில் யாருமே ஒரு திரைப்படத்தை தயாரிக்கவில்லை. அதனால் நாம் 48 மணி நேரத்தில் ஒரு திரைப்படத்தை தயாரிப்போம், திரையிடுவோம். அது நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் இடம்பெறும் அளவிற்கு நாம் செய்யலாம் என்று, அது ஒரு உலக சாதனையாக இருக்கும் என்று நம்பிக்கை அவருக்கு கொடுத்திருக்கிறார். அதன்படி இந்த திரைப்படமானது நாளை துவக்கப்பட உள்ளது. நாளை மாலை 3 மணிக்கு இந்த திரைப்படத்தை ஆரம்பித்து நாளை வியாழக்கிழமை திரைப்படத்தை ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை மாலை 3 மணிக்குள் அந்த திரைப்படத்தை தயாரித்து முடித்துவிட்டு 24 மணி நேரத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் அதற்கான எடிட்டிங், கலரிங் மற்றும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பேக்ரவுண்ட் மியூசிக், என்னென்ன நிறைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பேலன்ஸ் இருக்குது. அந்த 24 ஹவர்ஸில் முடிச்சுட்டு சனிக்கிழமை மாலை 3 மணிக்கு இதே இடத்துல அந்த திரைப்படமானது திரையிடப்படும் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஆகவே உங்களது ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவை. இது பலருக்கு தெரியும் வண்ணம் செய்ய வேண்டிய கடமை, பொறுப்பு அனைத்துமே மீடியாக்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் உள்ளது என்கிற காரணத்தால் முதலில் நாங்கள் இந்த விஷயத்தை யாரிடமும் சொல்லவில்லை. முதலாக இந்த இடத்தில் இந்த நிமிடத்தில் உங்களிடம்தான் தெரிவித்திருக்கிறோம். எனவே இதில் நீங்கள் பொதுமக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும், பொதுமக்களோட ஆதரவும் கிடைக்க வேண்டும். இந்த திரைப்படம் திரையிட பலர் முன்வர வேண்டும். இந்த திரைப்படமானது உலக சாதனை நிகழ்த்த வேண்டும் என அன்போடு வேண்டி கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரது ஒத்துழைப்பையும் மீண்டும் ஒரு முறை நல்கி அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆக்சுவலி இந்த ஒரு ப்ரெஸ் மீட் எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட். ஏன்னா இன்றைக்கி என் பர்த்டே. ஸோ இது வந்து மறக்கவே முடியாத ஒரு விஷயம் என் லைஃப்பில். சார் நான் பார்க்கும்போது, அருண் சார் பார்க்கும்போது ஃபஸ்ட் பார்த்தேன், ஆடிஷனில் தான் பார்த்தேன் நான். இது 24 ஹவர்ஸ் மூவி உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். ஆக்சுவலி நான் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்ணதே கிடையாது. ஸோ ஹானர்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னாரு. ஸோ ஓகே சார் நம்ம ட்ரை பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணினா கண்டிப்பாக நான் வந்து என்னோடய பெஸ்ட் நான் கண்டிப்பாக காமிப்பேன் அப்படின்னு சொன்னேன். அதுவும் இல்லாமல் இந்த டீமும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பை நம்ம ராஜ்குமார் சார் அவர் எனக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஒரு விஷயமும் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ பை என் பசங்க டீம் கூட தம்பியும் கூட ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ பார்ப்போம், இந்த மூவி நாளைக்கு தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த மூவி பண்ணதுக்கப்புறம் நான் எதாக இருந்தாலும் பேசுகிறேன். இப்போ என்னால் எதுவும் பேச முடியாது. தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டாக தேங்க் பண்ணுறேன் அருண் சார், ப்ரொடியூசர் சார். இது ஒரு உலக சாதனை படம், நீங்கள் கொஞ்சம் கமிட் பண்ணுறீங்களா மேம் சொல்லி சார் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் உடனே அருண் சார் சொல்ல உடனே ஓகேன்னு சொல்லிட்டேன். பட் சாதிக்க போகிறோமான்றது காட்கிட்டையும் உங்கள் எல்லா சப்போர்ட்லேயும் தான் இருக்குது. எங்கள் டீமோட சப்போர்ட்டும் எல்லாம் முக்கியமாக இருக்குது.
சாதிப்போம் நம்புகிறேங்க சார். நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஒரு கான்செப்ட் கொண்டு ஒருத்தர் வந்து இந்த அளவுக்கு இந்த மேடை வரைக்கும் கொண்டு வர முடியும்னா ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஏன்னா the moment he told the story, ஃபஸ்ட்டு ஸ்டோரி சொன்ன உடனே வந்து அந்த நெரேட்டிவ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோரி டெல்லிங் விதமே வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். he owes a clap definitely from எங்கள் டீம்லேருந்து. ஃபர்ஸ்ட் திங் you need to give a clap. ஏன்னா கொஞ்சம் நாட் த ரெகுலர் சப்ஜெக்டை ரொம்ப தைரியமாக அந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அது மேலே ஒர்க் பண்ணி இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்ட் மேலேயும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வச்சு அண்ட் அந்த டீம் ஸ்பிரிட் இருக்குல்ல, ஐம் சீயிங் தட் இன்னும் அன்னைக்கு ஃப்ளோர்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன் how he coordinates with his team. இருக்கிற அத்தனை பேரும் யங்ஸ்டர்ஸ் தான் எல்லாமே. இந்த ஒரு பெரிய டாஸ்க் இது வந்து என்ன சொல்கிறது, இட் இஸ் அ ஆசிட் டெஸ்ட் தான் நான் சொல்ல முடியும். இட்ஸ் அ பிக் சேலஞ்ச். ஏன்னா நீங்கள் எல்லாமே மீடியா சார்ந்தவங்க இருக்கீங்க. how difficult it is to make a film and bring it to the screen. எத்தனை வந்து ஆல்மோஸ்ட் லைக் பழைய படத்துல இருந்து பார்த்தீங்கன்னா பல மாதங்கள்ல இருந்து கழிஞ்சு அப்படி வந்துட்டு இருக்கு. ஒரு புது ட்ரெண்ட் ஒருத்தர் செட் பண்றாரு. அந்த ட்ரெண்ட் செட் பண்றதுக்கு ப்ரொடியூசர் இஸ் தேர் ஹூ இஸ் சப்போர்ட்டிங் இட். பிக் ரிஸ்க் எடுக்கிறோம்னா எஸ், சிஸ்டர் சொன்ன மாதிரி பிக் ரிஸ்க் தான். பட் ஆனால் இட் இஸ் ஒர்த் த ரிஸ்க். அண்ட் எவ்ரிபடி இங்கே எல்லாமே இருக்கிற அத்தனை பேருக்குலாம் ஒரு ஆஸ்பிரேஷன், ஒரு இன்ஸ்பிரேஷன் டெஃபினட்டாக இருக்குது. அவங்க நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும். அந்த ஸ்பிரிட்டை ஐ திங்க் இட் வில் பி அ சக்ஸஸ்ஃபுல் நினைக்கிறேன் அருண் அண்ட் ராஜ்குமார் சார். அண்ட் திஸ் ஸ்பிரிட் இஸ் கோயிங் டு மேக் இட் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் வி ஆர் தேர். அவங்க சொன்ன மாதிரி வந்து சாட்டர்டே வி ஆர் கோயிங் டு see the பிக் லான்ச் அண்ட் அந்த சக்ஸஸ் பாசிபிளாக பல கேள்விக்குறிகள். ஏன்னா பெரிய ஜாம்பவான்கள் இதை ஆட்சி பண்ணுற இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு ஃபீல்டில் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா எஸ் சாத்தியம் அப்படின்னு சொல்ல போகிறோம் நாங்கள். ஸோ வி நீட் யுவர் சப்போர்ட். தயவுசெய்து உங்களோட சப்போர்ட்டை எங்களை கொடுங்க. அண்ட் அவங்க சொன்ன மாதிரி 31st வில் மீட் அண்ட் தட் டைம் எங்களால் பண்ண முடியும் அப்படின்ட்டு அருணும் ப்ரொடியூசரும் எங்கள் என்டையர் டீம் கோயிங் டு சே தட் டு தி வேர்ல்ட் எஸ் நாங்கள் பண்ணினோம் அப்படின்னு சொல்லி சரித்திரத்தில் நிச்சயமாக வந்து இடம் பிடிக்கும். அண்ட் நோபடி கேன் டூ ஃபாஸ்டர் தேன் திஸ்ன்ற மாதிரி ஒரு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட் இன் அட்வான்ஸ். முதல் நன்றி நான் அவங்க எல்லாருக்குமே தெரிவிச்சுக்கணும். ஏன்னா எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்றத விட அத்தனை மணி வரைக்கும் இருந்து கேமரா முன்னாடி வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்த உலகம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக போகிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு தான் எங்களோட முதல் பாராட்டு. எனக்கு தெரிஞ்சு இதுவே எங்களோட ஃபஸ்ட் அந்த ஒரு ஹோப். இத்தனை பத்திரிகையாளர்கள் வந்து மீடியாஸ்லேருந்து வந்து கொடுத்துருக்கீங்கன்னா ரொம்ப நன்றி. அண்ட் அடுத்த நன்றி கண்டிப்பாக நான் டைரக்டருக்கு சொல்லியே ஆகணும். ஏன்னா அவரோட ஒரு 20 வருஷமாக நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் நண்பன் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டியோட. இன்றைக்கி அவனை இந்த இடத்துல பார்க்கும்போது எனக்கு தெரியல என்னோட யாராவது சந்தோஷமாக இருப்பாங்களா அப்படின்னு. அந்த சந்தோஷத்தை ஒரு வகையில் பகிர்ந்துக்கிட்ட ப்ரொடியூசர் சாருக்கு நான் ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய கேள்விகள் இருக்கும். 48 மணி நேரத்தில் என்ன பண்ண போகிறாங்க, 24 மணி நேரத்தில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ கூட ஒருத்தங்க கேட்டாங்க, சார் பே பண்ணுமா சார், பாட்டு இருக்கா அப்படின்னாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு இப்போது எங்களால் பதில் சொல்ல முடியுமான்றதை விட அந்த ஊக்கத்தை நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அந்த முயற்சியில் தான் இறங்கியிருக்கோம். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதுனால தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. நீங்கள் வருவீங்கன்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் எல்லோரும் இங்கே உட்காந்துருக்கோம். அப்போது அந்த நம்பிக்கையோடு இந்த படத்தை ஒரு 48 மணி நேரத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய ஒரு இடத்துல நாங்கள் இருக்கோங்கும் போது உங்களோட வாழ்த்துக்கள், உங்களோட ஆசீர்வாதம் இதெல்லாம் கண்டிப்பாக எங்ககிட்ட இருக்கும். அண்ட் என்டையர் டீம் ப்ளஸ் 2 பர்த்டே பேபிஸ் இருக்காங்க, வாழ்த்துக்கள். பிறந்த நாளில் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் எல்லாம் நல்லா வரும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இது அத்தனையும் சேர்ந்து நம்பிக்கை கொடுத்து இந்த படம் கண்டிப்பாக நல்லபடியாக ரிலீஸ் ஆகும்ன்ற நம்பிக்கையோட உங்களோட வாழ்த்துக்களோடு தேங்க்யூ ஸோ மச். நன்றி. பிரேம்குமார்ஜி, இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறது. எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ என்னோடய பிலீஃப் எல்லாமே என் டீம், கேமராமேன், அதுக்கப்புறம் எடிட்டர், நான் சவுண்ட் இன்ஜினியர், ஸோ எல்லாமே ஒரு டீமோடு தான் பண்ணுறோம். ஸோ இது கிரேடிங்குமே தனிப்பட்ட ஜாப் கிடையாது இது. ஸோ எல்லாமே ஒரு டீம், ஒரு ஃபார்முலா தான் பண்ணிருக்கோம். ஸோ எங்களோட பெஸ்ட்டு கொடுக்குறோம். ஸோ 31st மறக்காமல் பாருங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக நாங்கள் எங்கள் பெஸ்ட்டை கொடுக்குறோம். சக்ஸஸாக வருங்கிறது எங்கள் எல்லாருக்குமே ஒரு பிலீஃப் இருக்கிற ஒரு விஷயம். தேங்க்ஸ். வணக்கம், என்னோடய பேர் ஷிபின். நான் சவுண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய அனுபவமாக எனக்கு இருக்க போகுது. ஏன்னா ஃபஸ்ட்டு டைரக்டர் சார் எனக்கு இப்படி ஒரு கான்செப்ட் வித்தின் 48 ஹவர்ஸில் வந்து எல்லாமே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், இது பண்ண சாத்தியமா இல்லையான்னு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு ஒரு புதிய அனுபவம் ப்ளஸ் இது வந்து நான் என் பர்சனல் சேலஞ்சை தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது பல வருஷம் நான் ஒர்க் பண்ணதில் கண்டிப்பாக இது என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கையில் நானும் என்னோடய டீம்மேட் கரண்ராஜ் அவரும் சேர்ந்து தான் இதை
பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், இந்த மொத்த டீமுக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் உங்களோட சப்போர்ட்டும் நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, தேங்க்யூ. ஸோ இந்த ஒரு டாஸ்க் கேட்கும்போது எப்படி இதை பண்ண போகிறோம் அப்படின்றது தெரில. ஸோ ஏன்னா 48 ஹவர்ஸில் ஒரு ஹோல் மூவியே எடுக்கணும் வித் சிஜியோட. ஸோ சிஜியோட ரெண்டரிங் டைமிங்லாம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ பார்ப்போம் எப்படி டாஸ்க் எடுத்து பண்ணலான்னு தான் வந்து எல்லாம் ப்ரிப்பேராக இருக்கும். ஸோ பேஸ்லேருந்து எப்படி ரெண்டரிங் வந்து டைம் கன்சியூம் பண்ணுறது எல்லாம் வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. ஸோ மோஸ்ட்லி பண்ணிவிடுவோம். 31 வந்து நீங்கள் எல்லோரும் வந்து வெற்றியோடு பார்ப்பீங்க எங்களை. ஸோ தேங்க்யூ. மை நேம் பிரவீன், எடிட்டர். இந்த ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு சார் சொல்லும் போதே நடக்குமா நடக்காது எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அவங்க சொல்ல ஓகே பண்ண முடியும் நம்பிக்கை இருக்குது. 24 ஹவர்ஸில் ஷூட் முடித்து எடிட் முடித்து டிஏ கிரேட் சவுண்டு மியூசிக் சான்ஸ் இல்லை. நான் முடிவும் ஃபுல் எஃபோர்ட் போடுறேன். நடக்கும்னு நினைக்கிறேன். Thank you. I thank Mr. Arun and Mr. Rajkumar for giving me this opportunity. Mr. Arun has given me this opportunity through a common friend, and he has put his trust. He has basically told me it's what kind of genre the movie is going to be about and the timeline, which itself is very challenging, and for me to put my skill set to the test, that is a great opportunity for me, and put it across to everyone. So thank you everyone, and the team is fantastic for whom we are going to work with, and we require your support, and we hope that on 31st we achieve this target what we are working together with. Thank you. நான் அருண் சார் மீட் பண்ணி 1 மாதம் ஆகுது. மீட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை சொன்னார் என்கிட்ட. 24 மணி நேரமா? ஐயோ என்னடா அது, நம்ம வந்து கமர்ஷியலாக படம் பண்ணவங்க. நான் வந்து சுகுமார் சாரோட அசிஸ்டண்ட்டு. அவர் பேரை நான் இங்கே மென்ஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா அவர்கிட்ட இருந்து தான் நான் வந்து கற்றுக்கிட்டு இப்போ 24 மணி நேரம் படம் பண்ண முடியுமா, அவர் எனக்கு தைரியம் கொடுத்தாரு. சரி பண்ணித்தரேன் சார் நான். அது இல்லாமல் 3 கேமரா வச்சுருக்கு, ஸ்டாண்ட் பை 2 கேமரா வச்சுட்டு பண்ண போகிறோம். இது எந்த அளவுக்கு வருமோ அவரை வச்சு தான் நான் பண்ண போகிறேன் ஃபஸ்ட் டைம். அது இல்லை, கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். இது எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, படங்கள் நான் பெரிய பெரிய படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் இது 24 மணி நேரம் ஷூட்டிங். ஆனால் அது சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணித்தரேன் சார் அப்படின்னு இருக்கேன். ஓகே சார், எனக்கு அவர் தைரியம் கொடுத்தாரு, அவர் எனக்கு தைரியம் கொடுக்குறாரு. முதல்ல ராஜ்குமார் சார், அவர் தான் இந்த ப்ராஜெக்டில் எனக்கு கொண்டு வந்தது. அவருக்கு நன்றி. தேங்க்யூ. அந்த பக்கம் உட்காந்துட்டு இருந்தேன் ஒரு 7 ஆண்டு காலம். அதில் 4 ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா நானும் ஒரு முதற்கண்ணாக பார்த்தா நான் ஒரு ஊடகவியலன் அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப பெருமை அடைகிறேன். ஒரு 2 தொலைக்காட்சியில் நான் பணிபுரிஞ்சிருக்கேன். ஒரு தொலைக்காட்சியில் இன்டர்வியூ எடுக்கிற பொசிஷன் தான் என்னுடைய வேலையை. நான் தான் இன்டர்வியூ எடுக்கக்கூடிய இன்டர்வியூவர், டைரக்டர் அந்த ப்ரோக்ராம். ஸோ முதல் முறையாக உங்கள் எல்லோரும் முன்னாடி நான் நிற்கும் பொழுது நான் என்னெல்லாம் பண்ணேன், என்னெல்லாம் கேள்வி கேட்டேன் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ அந்த விஷயங்கள் என்னுடைய முன்னாடி நிற்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அத்தனை மீடியா மற்றும் ப்ரெஸ் நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்து எங்களுடைய கேள்விகள், எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லும்போது அதை எடுத்துகிட்டு போய் சேர்க்க போகிறீங்க. நம்பிக்கை இருக்குது, பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு ஷார்ட்டாக எப்படி இது ஆரம்பித்தோம், என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், அது ஒரு 1 இயர் ப்ராஜெக்ட். இது பார்க்குறதுக்கு ஒரு 2 நாளில் பண்ண மாதிரி தெரியும். 1 வருட காலம் இந்த உழைப்பை போட்டிருக்கோம். அந்த 1 வருட காலம் இந்த லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கடுமையாக உழைச்சிருக்கோம். தயாரிப்பாளர் திரு ராஜ்குமார் சார் அவர்கள் ரொம்ப நம்பிக்கை கொடுத்து, அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படி ஆகும் ஒரு சினிமாவில் அப்படின்னா, நானும் சின்ன சின்ன படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன், வெளியே வந்திருக்கு, வராமல் போயிருக்கு, இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஆனால் ஒரு படத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகும்பொழுது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். ஒரு 10 நாள் ஷூட் போகிறோம், ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணுறோம், நம்மக்கிட்ட ஒரு ஃபுட்டேஜ் இருக்கும். ஒரு 5 நாள் ஒரு சாங் ஷூட் போகிறோம், ஒரு சாங்கோடைய ஃபுட்டேஜ் இருக்கும், இல்லை சாங் ரெக்கார்டிங் சாங் அது கையில் இருக்கும். ஒரு 3 மாத காலம் நிறையா செலவாகுது. கேட்கும் போதெல்லாம் பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது எவ்வளோ சிரமப்பட்டு இந்த ப்ராஜெக்டை எடுத்து பண்ணுறாரு அப்படின்றது எனக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. இந்த ப்ராஜெக்டில் அவர் மனைவி திருமதி கமலகுமாரி அவர்கள், அவங்களுக்கும் இந்த இடத்துல ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன்.
ஏன்னா இப்படி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட சேர்க்கும்போது சொல்லும்பொழுது ஒரு 4 வருஷம் முன்னாடி அவரை நான் முதல்ல பார்த்தேன். அப்போ வேற ஒரு கதையோடு போய் அவரை நான் சந்திக்கிறேன். சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அப்படி ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த கதையை பொறுமையாக கேட்டுட்டு நான் இப்போ தான் ஒரு ப்ராஜெக்ட் கமிட் பண்ண போகிறேன். முதல் தூவல் படம் பண்ணாங்க. தூவல் படத்துடைய முதல்ல போய் பேசுகிறேன், தூவல் படம் ஆரம்பிக்கிற இடத்துல போய் பேசுகிறேன் நான். இப்போ நான் கமிட் ஆகிட்டேன் சார், சாரி முடிச்சுட்டு பார்க்கலாம் அப்படின்றாங்க. அந்த முடிச்சுட்டு பார்க்கலான்றதுக்குள்ளே கட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணால் ஒரு 4 வருடம் ஓடி போயிடுச்சு. எக்ஸ்ட்ரீம் முடிச்சாங்கன்னு கேள்விப்பட்டேன் நான் நண்பர்கள் சர்க்கிளில். ஸோ போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் பார்க்கும்பொழுது இந்த விஷயத்த சொன்னேன். ஒரு 48 மணி நேரம் சார் இதை பண்ணலாம் அப்படின்னும்பொழுது கொஞ்சம் யோசிச்சார். ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க, வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னாரு. வீட்டில் தான் கூப்பிட்டு பேசினார், சாரும் மேடமும் இருந்தாங்க. அடுத்த நாள் கூப்பிட்டுட்டு ஒரு டீ கடையிலேருந்து பேசுகிறோம். என்ன பட்ஜெட் அப்படின்ட்டு கேட்டார். நான் ஒரு சைஸ் பட்ஜெட் சொன்னேன். இல்லைங்க இதுக்குள்ளே பண்ண முடியுமா? பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னேன். அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஊக்கம் கொடுத்து பணம் கொடுத்து எல்லாமே கொடுத்துருக்காரு. இது நான் மட்டும் இல்லை, என்னுடைய டீம் எல்லாருமே ஒத்துப்பாங்க. ஏன்னா எங்கள் என்ன இருக்கோ அதை வச்சு என்ன பண்ண முடியும்ன்ட்டு நாங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இல்லை நீங்கள் பண்ணுங்கள், என்ன பண்ணுங்கள், பரவாயில்ல பார்த்துக்கலான்னு அந்த ஒரு நம்பிக்கை கொடுத்த சார் உங்களுக்கு பெரிய நன்றி சார். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டே இல்லை சார், நாங்கள் யாருமே இல்லை. அது நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்து இந்த 1 வருட காலம் பயணம், 1 வருடம் 3 மாதம் முன்னாடி சார் கமிட் ஆனார். அப்போ 1 வருஷமாக எப்படி நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா உண்மையாகவே என்னுடைய கை காசு போட்டு நிறையா பண்ணியிருக்கேன். என்ன பண்ணீங்க? அப்படி ரிசர்ச் பண்ணோம், நிறைய ரிசர்ச் பண்ணோம். 48 மணி நேரம் ஒரு படம் எடுக்க முடியவே முடியாது. இன்றைக்கி நான் இங்கே சொல்கிறேன், சாத்தியக்கூறுகள் இல்லை, நியர்லி இம்பாசிபிள் இது. அப்போ எப்படிடா பண்ண போகிற கேள்வி வரலாம். அதுக்கான ரிசர்ச் பண்ணியிருக்கோம். தனிப்பட்ட முறையில் சினிமா துறையில் இருக்கக்கூடிய நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கேன், சர்டிஃபை ஆகிருக்கேன். மீனிங் படிச்சுட்டு வந்திருக்கேன். கேமரா சினிமாட்டோகிராஃபி படிச்சிருக்கேன், எடிட்டிங் படிச்சிருக்கேன், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் படிச்சிருக்கேன், ரீசெண்டாக கலர் கிரேடிங் பண்ணேன். ஸோ நிறைய விஷயங்கள் இப்போது இப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும். நிறைய கடவுள் இறைவன்றது நான் சொல்கிறது இறைசக்தி, மேலே இருக்கிற ஒரு இறைசக்தி, அதுக்கு உருவம் கொடுக்கல. அந்த இறைசக்தி நிறைய மல்டி டேலண்ட்டை கொடுத்தது எனக்கு. கவிதை எழுதுவேன், பாட்டு பாடுவேன். நிறைய பேர், அதாவது ரகுமான் சார் தவிர்த்துட்டு 2000லேருந்து 2005க்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா மியூசிக் டைரக்டர்ஸையும் பார்த்துட்டேன். ரகுமான் சார் மட்டும் பார்க்கல, வாய்ப்பு கிடைக்கல. அப்படி தான் ஒரு பாடலாசிரியராக வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு உள்ளே வந்தேன், வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் பாட ஆரம்பித்தேன், நல்ல பாட்டு பாடினேன், லக்ஷ்மண் சுதிக்கெலாம் பாடியிருக்கேன். ஒரு கட்டத்தில் பேஸ் வாய்ஸாக மாறிடுச்சு. கூப்பிட்டு தம்பி இல்லை வாய்ஸ் சரியில்லை அப்படின்னாங்க. அங்கேருந்து ரேப் கற்றுக்கிட்டேன். பாடணுன்றது என்னுடைய ஆசை. ஸோ ரேப் சிங்கராக கொஞ்ச காலம் அதில் இருந்தேன். என்னுடைய அந்த பிக்கை அப்படின்ற அந்த ஒரு அடைமொழி பார்த்தீங்கன்னா அதுதான் என்னுடைய ரேப் ஹிப்ஹாப்பில் வந்த ஒரு அடைமொழி அது. ஸோ அங்கேருந்து அப்படியே அந்த பயணம் ஆரம்பித்து வரும்போது நிறைய படங்கள் என்ன பண்ணுறதுனே ஒரு கன்ஃபியூஷன். மீடியாக்குள்ளே வந்துட்டேன், ஐடியில் இருந்தேன், 2010 வரைக்கும் ஐடியில் இருந்தேன். ரிசைன் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்தாச்சு, குழப்பமாக இருந்தது. சரி முதல்ல சர்டிஃபை பண்ணிப்போம், நம்மளை நாமே தயார் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பித்தேன். ஒளிப்பதிவு, படத்தொகுப்பு, இது மாதிரி எல்லாத்தையுமே ஓரளவுக்கு பேசிக்ஸ் தாண்டி. இப்போ ஒரு டைரக்டர் கம்யூனிகேட் பண்ணும்பொழுது ஒரு பேசிக் லெவலில் சொல்ல முடியும், எனக்கு இந்த ஷாட் வேணும். இப்போ டெக்னிக்கலாக பேசணுன்னா கேமராமேன் கிட்ட எனக்கு ஒரு மிட் வைங்க, லாங் வைங்க, அதுதான் எங்களால் சொல்ல முடியும். பட் அதை தாண்டி உள்ளே வந்து என்ன ஃப்ரேம் நீங்கள் பண்ண போகிறீங்க, ஃப்ரேமிங் எப்படி இருக்க போகுது, லைட்டிங் எப்படி இருக்க போகுது, இதெல்லாமே கொஞ்சம் இன்டெப்த்தாக நான் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதே தான் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது எப்படி அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு ஐடியா கேதர் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த ஒரு வருட காலம் ஆச்சு. இந்த ஒரு காலம் ஒரு துறையாக போய் அவங்கக்கிட்ட பேசி, இன்னும் சொல்லப்போனால் இது என்னை பொறுத்த வரைக்கும் நான் அது ஒரு சிரிப்பாக எடுத்துக்கிறேன். அது 3 நாள் கழிச்சு ரிசல்ட் பார்க்கும்பொழுது மற்றவங்க சிரிப்பாங்க. 3 ஒளிப்பதிவாளர்கள் இந்த படத்தில் வந்து கமிட் ஆகிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. 4 எடிட்டர்ஸ் இந்த படத்தில் வந்து கமிட் ஆகிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. வந்தாங்க போனாங்க. அதனால தான் நண்பர் சொல்கிறார், 1 மாதம் முன்னாடி நான் பார்த்தேன்னா அவர் போகிறாரு, இவர் வராரு. ஸோ இந்த ஒரு மேடையை இன்னைக்கு நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா, நியர்லி இம்பாசிபிள் ப்ராஜெக்டை நாங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறோம். எப்படி சாதிக்கணும் அப்படின்ன பொழுது அதுக்கு ஒரு பிரேக் டவுன் வச்சுருக்கோம். என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிரேக் டவுன். கதை என்னுடைய மைண்டில் இருக்குது. ப்ராம்ப்டிங் மெத்தடில் போகலாம் அப்படின்ட்டு இருக்கும். ஸ்கிரிப்ட் எழுதி அதை நடிகர்கள்கிட்ட கொடுத்து அதை படிக்க வச்சு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. கதை முழுக்க ஒரு 4-5 மாதமாக நானும் என்னுடைய டைரக்ஷன் டீம், அங்கே இருக்கிற அத்தனை பேருமே உதவி இயக்குனர்கள், அவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். ஏன்னா இரவு பகல் நாங்கள் தூங்கியே சில காலம் ஆகுது. நேற்றையும் நாங்கள் தூங்கலை, முந்தா நேற்று தூங்கலை, சாப்பிடல. என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற மொத்த டீம் அவங்களுடைய துணையோட இந்த ஒரு 3-4 மாதமாக அந்த கதையை எடுத்து அந்த கதையை மைண்டில் ஓட்டி டெய்லியும் நாங்கள் அந்த கதையோடைய டயலாகை ப்ராக்டிஸ் பண்ண இப்போ மைண்டில் எனக்கு ரெக்கார்ட் ஆகிடுச்சு. இப்போ நாளைக்கு நான் 3 மணிக்கு ஆரம்பிக்கும் போது பேப்பர் ஸ்கிரிப்ட்லாம் இல்லை, ஒரு அவுட்லைன் எழுதிப்பேன். ஒன்லைன் ஆர்டர்னு சொல்லுவோம், ஒரு சீனோட ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் அது போல் எழுதிட்டு ப்ராம்ப்டிங் கொடுக்க போகிறேன்.
இந்த ப்ராம்ப்டிங்கை லைவ் டப்பிங் போக டைம் கிடையாது. அப்போ டப்புக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா, சரி நம்ம ஸ்பாட் மைக் போவோம், பூம் மைக் போட்டு எடுப்போன்ட்டு ஒரு ஐடியாவில் வந்திருக்கோம். பூம் மைக்கில் எக்ஸ்டர்னல் நாய்ஸ் வந்தால் என்ன பண்ணலாம், சரி அதுக்கு சில சாஃப்ட்வேர்ஸ் போட்டு ஒர்க் பண்ணலாம். சவுண்ட் இன்ஜினியர் கிட்ட பேசினேன், எக்ஸ்டர்னல் நாய்ஸ் வருது, இப்போ ஆட்டோ போது, சில சவுண்ட்ஸ்லாம் இருக்குது, என்ன பண்ண முடியும். சரி அவர் கொஞ்சம் ஐடியா பண்ணார், இதெல்லாம் பண்ண அதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ண முடியும், கொஞ்சம் கட் பண்ணிக்க முடியும். சரி ஓகே, அதுக்கு அடுத்து கேமரா முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு இப்போ சார் சொன்ன மாதிரி எல்லா படத்துக்குமே உயிர் நாடி கேமரான்னும் பொழுது இந்த ப்ராஜெக்டில் 100/100 கேமரா மட்டும்தான். ஏன்னா நீங்கள் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுட்டு அதுக்கு லைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சுட்டு நடிகர்கள் வந்து அவங்க அதுக்கு தயாராகி நடிக்க ஒரு ஷாட்டுக்கு ட்ரெடிஷ்னல் சினிமாவில் நம்ம ஒரு மணி நேரம் எடுத்துக்கிறோம். தட்ஸ் ஹவ் வி டூ லைக் 2 to 3 சீன்ஸ் a day. ஒரு 3 சீன் 4 சீன் அதிகபட்சமாக பண்ண முடியுதுன்னா, ஏன்னா ஃப்ரேமிங் அந்த 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 டைமிங் எடுக்கும், கண்டிப்பாக எடுக்கும். ஒரு லைட்டை வைக்கிறீங்க, லைட்டை மாற்றணும், கேமரா இங்கேருந்து அங்கே திருப்பணும். அப்போது என்ன மாதிரி கேமரா போகலாம், நான் ட்ரெடிஷ்னலாக போகக்கூடிய கேமரா, அது சில கேமராலாம் பேசிக்கிட்டு இருக்கோம், இன்னுமே ஒரு 3 பாடி 4 பாடி எடுத்துக்கலாம். அங்கே போயிட்டு நமக்கு எது ஃபீஸிபிளோ, இது யாருமே பண்ணதில்லை, நாங்களும் அது பண்ணதில்லை. நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு. கின்னஸ் உலக சாதனைக்கு அப்ளை பண்ணும்போது கின்னஸ் இப்படி ஒரு கேட்டகரியே இல்லைன்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணிட்டாங்க எங்களுக்கு. ஆனால் எனக்கு இது பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்தது. நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போனேன். நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் கின்னஸுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம். அவங்க ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க எங்களுக்கு, நீங்கள் பண்ணலாம், இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது, பண்ணலான்னாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்கும்போது எங்கிட்ட தான் அவங்க ஃபஸ்ட்டு கேட்டாங்க, சரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிப்பரேஷன் எனக்கு கொடுங்க, என்ன செய்ய போகிறீங்க, இது எப்படி இருக்க போகுது. ஸோ நான் தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு மெயில் அனுப்புகிறேன், 48 ஹவர்ஸில் பிரேக் டவுன் போட்டு கொடுக்குறேன், இது இப்படி நடக்க போகுது, இது இப்படி நடக்க போகுது. அதை பார்த்து அங்கே அவங்க எடுத்துகிட்டு போய், அவங்க இருக்கிறது வந்து நார்த் இந்தியாவில் டெல்லியில் நினைக்கிறேன், அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய சினிமா டெக்னீஷியன்ஸ் கிட்ட அவங்க பேசுகிறாங்க. பேசி எப்படி இது சாத்தியமா, இவர் சொல்கிறதெல்லாம் சாத்தியமான்ட்டு. ஏன்னா இப்போ நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ்ன்னு எடுத்துக்கும்பொழுது எனி டைப் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட் கம்பெனி, எனி ஸ்போர்ட்ஸ், எனி டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி ஒரு சாதனை அப்படின்னு எழுதும்போது அந்த பர்டிகுலர் யார் அதில் துறை சார்ந்த எக்ஸ்பர்ட்டோ அவங்கள கூட வச்சுப்பாங்க. ஏன்னா அவங்க அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, அவங்க ரெக்கார்ட் கம்பெனி தான். அப்போ இதை துறை சார்ந்த டெக்னீஷியன்ஸ் கிட்ட போய் அவங்க பேசி நான் சொன்னதெல்லாம் கரெக்டானு ஃபஸ்ட்டு அவங்க செக் பண்ணிக்கிட்டாங்க. செக் பண்ணிக்கிட்டு திருப்பி என்கிட்ட வந்தாங்க, நீங்கள் சொன்னது கரெக்ட், சாத்தியப்படும், நீங்கள் பண்ணுவீங்களா இல்லை அது பண்ண முடியுமான்னு எங்களுக்கு தெரியாது, பட் நீங்கள் சொல்கிற மெத்தடில் பண்ணால் நீங்கள் முடிச்சிங்கன்னா நான் சர்டிஃபிகேட் தரேன். இதுதான் அவங்க எனக்கு சொன்ன விஷயம். 48 மணி நேரம் வந்துகிட்டு இருக்காங்க, ஆன் தி வேல இருக்காங்க, நைட்டு ஏர்லி மார்னிங் ரீச் ஆகுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன ஒரு விஷயம், உங்கள் கூடயே நாங்கள் இருந்து எல்லாத்தையும் நாங்கள் கவனிச்சுப்போம், 2 பேர் வராங்க, எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுவாங்க. இது ஆரம்பிக்கிற இடம் நாளைக்கு 3 மணி, அந்த 3 மணின்னும் பொழுது பூஜை முடிச்சுட்டு ஸ்கிரிப்ட் அந்த நரேஷனில் ஆரம்பிப்பேன், ஷூட் அப்படியே. இந்த ஷூட் போக 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 என்ன ஐடியா பண்ணியிருக்கோம், ஷூட்லேயே மொத்த யூனிட்டையும் வர வைக்கிறேன். எடிட்டில் இருந்து, சவுண்ட் எஃபெக்ட்ஸில் இருந்து, மியூசிக் டைரக்டர்லேருந்து இருக்கிற அத்தனை டெக்னீஷியனும் ஷூட்டு நாங்கள் பண்ண போகிற ஒரு வில்லாவில் பண்ணுறோம். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு வில்லா ஆப்போசிட்டில், அதாவது அப்படி நடந்து போகிற டிஸ்டன்ஸில் ஒரு வில்லா, அந்த வில்லா காலியாக இருக்குது. அந்த வில்லாவுடைய கீயும் வாங்கிட்டு எல்லா டெக்னீஷியன்ஸுமே எங்களுடைய மேற்பார்வையிலே இருப்பாங்க. ஸோ என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம், இந்த அளவுக்கு இன்றைக்கி நான் பேசுகிறது கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கொஸ்டின் மார்க்கோடு விட்டுட்டு போனால் தான் எனக்கும் நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கிடைக்கும். மறுபடியும் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றி. இது சாத்தியமா என்ன கேட்டிங்கன்னா சாத்தியம். இன்றைக்கி நான் சொல்லிட்டு போகிறேன், சாத்தியம். முயற்சி செய்கிறோம், இறைவன் அருள் இருக்குது, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். நீங்கள் ஆல்ரெடி உங்களை மீட் பண்ணியிருக்கேன், தூவல் எக்ஸ்ட்ரீமில் மீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்டை பற்றி சொல்லணும்னாக்கா, இவர் எக்ஸீம் முடித்த கையோட திரு அருண் அவர்கள் என்னை வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணலாம், என்கிட்ட வந்து நான் ரிசர்ச் பண்ணி கையில் வச்சுருக்கேன் அப்படின்னாரு. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ட்ரைனிங் கம்பெனி நடத்துகிறோம், நாங்கள் கார்ப்பரேட் ட்ரைனிங் கம்பெனி. நான் வந்து லீடர்ஷிப் கோச், அதே போல் என் மனைவியும் லீடர்ஷிப் கோச். நாங்கள் ஜென்ரலாகவே வந்து மென்டாரிங் பண்ணுற பீப்புள், கார்ப்பரேட்டில் இருக்க சீனியர் லெவல் ப்ரொஃபஷனல்ஸை நாங்கள் வந்து மென்டார் பண்ணி ரிஸ்க் டேக் பண்ண வைப்போம். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி கொண்டு வரணும், எப்படி ஒர்க் பண்ணணும், கல்ச்சர் எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும், இதெல்லாம் நாங்கள் சொல்கிற ஒரு பிஸ்னஸில் நாங்கள் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுக்கணும், ஏதாவது ஒரு முயற்சிகள் பண்ணணும் அப்படின்ற பேஷன் எனக்கு ஜென்ரலாகவே எங்களுக்கு உண்டு. அதனால் இந்த ஸ்கிரிப்டை அவர் கொடுக்கும் போது முதல்ல கொஞ்சம் 48 மணி நேரத்தில் ஸ்கிரிப்ட் டு ஸ்க்ரீனுங்கிறது இம்பாசிபிள் அப்படிங்கிறது தான் என் மைண்டில் 2 பேருக்கு தோணுச்சு. நானும் என் மனைவியும் தனியாக பேசிவிட்டு அவருக்கு ஒரு காஃபி மட்டும் கொடுத்துட்டு தனியாக உள்ளே போயிட்டு இதை நான் சாத்தியமா அப்படின்னும். சரி, அவருக்கு ஒரு நாள் டைம் கொடுப்போம், அப்புறம் பேசுவோம்னு சொன்னேன். அவர் வந்து எனக்கு வந்து என்னென்ன பிரேக்கப் இருக்குன்னு நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னும். அந்த பிரேக்கப் கொண்டு வந்தார் மறுநாள்.
அவர் சொன்ன மாதிரி ஒரு நாள் எடுக்கல, 2 நாள் கண்டிப்பாக எடுத்தது. இன்னொரு நாள் வந்து அவர் மீட் பண்ணோம், நான் ஃபோன் பண்ணி நான் கூப்பிட்டேன், வாங்க பேசலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பிரேக் ஓகே, பட் என்ன எப்படி எடுக்க போறீங்க, அவர் அதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருப்பார், திரும்ப நான் சொல்ல வேண்டாம். எல்லாமே லைவ்லேயே பண்ணலாம், ஒரு இடத்துல நம்ம அங்கேயே வச்சுட்டு லைவ்லேயே நம்ம பண்ணுவோம். ரெக்கார்டிங்லேருந்து, எடிட்டிங்லேருந்து, மியூசிக்லேருந்து, பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து எல்லாமே வந்து அங்கேயே பண்ணலாம் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அது சாத்தியமா அப்படின்னும், இன்னும் சில விஷயங்களை வந்து எப்படிலாம் நம்ம வந்து எந்த மாதிரி கேமரா யூஸ் பண்ணோம், யார் யூஸ் பண்ணோம், அது மாதிரி சில பேரை பற்றி பார்த்தாரு. என்னையும் கூப்பிட்டு போய் காட்டுவார், அவங்ககிட்ட மீட்டிங் முடிச்சுட்டு, அவர் ஃபர்ஸ்ட் லெவல் மீட்டிங் முடிச்சு என்ன போய் கூப்பிடுவார், நானும் போவோம், மீட் பண்ணுவேன். மீட் பண்ணும்போது ஒரு சிலர் வந்து பயந்துருவாங்க, ஐயோ இதெல்லாம் வந்து முடியாது, பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்வாங்க. அப்புறம் கொஞ்சம் யங் டீமை கொஞ்சம் பார்த்தோம் நாங்கள். அந்த யங் டீம் வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக ஒய் நாட் வி கேன் ட்ரை அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்சு யங் பிளட் கண்டிப்பாக பண்ணுவாங்க நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஏன்னா சார் பண்ணலாம் சார், நான் பண்ணித்தரேன் சார் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாங்க அந்த யங் பிளேயர்ஸ். அது வந்து எங்களுக்கு பெரிய இது. அது வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் மோட்டிவேட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ அந்த மோட்டிவேஷன் அவங்களும் ஓகே. நாங்கள் 2வது ஆக்ட்ரஸும் வந்து அவங்களும் வந்து பண்ணித்தரோம், தூக்கம் போகிறதில்ல. நாளைக்கு 3 மணிக்கு ஆரம்பிக்க போகிறது, மறுநாள் 3 மணி வரைக்கும் நாங்கள் தூங்க போகிறது கிடையாது. 24 மணி நேரம் எல்லாமே முடிச்சுட்டு இருக்க போகிறோம். அதுக்கான எல்லா ப்ராக்டிஸும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய உண்மையாக சொன்னால் இந்த ப்ராஜெக்ட் வந்து ரியலிஸ்டிக்காக சொன்னால் பண்ண முடியுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஆனால் எப்படின்லாம் தெரியாது, எல்லாம் கடவுள்கிட்ட தான் இருக்குது. நிச்சயமாக செய்வோம், ஏன்னா அந்த டீம் ஊக்கம் இருக்குது, எல்லாமே துடிப்போடு இருக்காங்க. ஒரு வாட்டியும் வந்து மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஐ வில் டூ இட் அப்படின்வாங்க என்கிட்ட. அந்த ஊக்கம் தான் எனக்கு வந்து சரி பண்ணலாம், பண்ணுவோம், போவோம், செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஸோ 48 மணி நேரம் சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக பண்ணுவோம். ஐ திங்க் வில் சக்சீட். நான் நினைக்கிறோம், நடப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து ஊடக நண்பர்கள் வந்து உங்கள் துணை இல்லாமல் இதை வந்து மற்றவங்க பார்க்குறது, இதை வந்து கேட்கணும். அவங்க இது மாதிரி ஒரு சாத்தியம் இருக்கா அப்படிங்கிறத அவங்க பார்க்கணுன்னா உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அவங்க பார்க்க முடியாது. ஸோ உங்களுடைய ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி. ஆல்ரெடி எங்கள் 2 படமும் நல்லபடியாக போய் சேர்த்திங்க, நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சேர்த்திங்க. இதையும் வந்து நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். 31ஆம் இந்த சக்ஸஸோடு வந்து திரும்ப உங்களை மீட் பண்ணணுன்ற ஒரு ஆசையோடு இருக்கிறேன். டைரக்டர் கையில் இருக்குது, டீமோடு இருக்குது. ஓகே, ஆல் தி பெஸ்ட் டீம். தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள் சார். ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. வந்து என்ன ஜானர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் ஒரு சின்ன ஒரு இது, இந்த ஷூட்டை ஒரு மார்னிங் 5 மணிக்கு ஆரம்பிச்சிருந்தா ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடச்சிருக்குமே, இன்னொரு ஃபாஸ்ட்டாக அது ஒரு சின்ன என்னோட ஒப்பீனியன்.